ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஹெல்த்தும் கூட. பச்சரிசி மாவில் இது செய்வாங்க. கடையில் பச்சரிசி மாவு லூஸில் கேட்டாலும் கிடைக்கும், இல்லாட்டி பிராண்டடாகவும் கிடைக்கும். இல்லை வீட்டில் வந்து நம்ம பச்சரிசி மாவு அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த மாவுலையும் செய்யலாம். அது இன்னுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மாவு பிசைய போகிறோம். ஸோ அந்த மாவு பிசைகிறதுக்கு தண்ணி வேணும். இந்த தண்ணி வந்து நம்ம கை வந்து எவ்வளோ தூரம் சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம அந்த தண்ணி வச்சுக்கிறோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன், பச்சரிசி மாவு. இந்த பவுலில் நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது நடுவில் என்ன செய்யலாம்னா குழி பறிச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம தண்ணியும் உப்பும் ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றி வந்து நீங்கள் பிசைஞ்சிருங்க. சூடாக இருக்கட்டும், நம்ம கை வந்து நம்ம தாங்குகிற அளவுக்கு இருக்கட்டும் அந்த சூடை. உப்பு வந்துமே நம்ம தண்ணிலையும் போட்டிருக்கோம், இங்கேயும் போட்டிருக்கோம். சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் பிசையலாம். எடுத்தோட்டியுமே நம்ம கம்மியாக ஊற்றி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகிரும். அதனால் தண்ணியை வந்து ஓரளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ நம்ம கையில் செய்கிறாங்க, ஓரளவுக்கு சூடு இல்லை. இப்போ இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறோம் அப்படின்னா நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் நமக்கு வந்து கொஞ்சம் காயணும். அதுக்காக தான். ஸோ நம்ம ஈவினிங் சாப்பிட்றோம் அப்படின்னா மதியானம் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கையில் வந்து தேய்க்கிறப்ப உள்ளங்கையில் தேய்க்கிறப்ப நமக்கு பால்ஸ் மாதிரி கிடச்சிரும். அது சைஸு சின்ன சைஸு பெரிய சைஸு அது மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அது மாதிரி நீட்ட சைஸும் செய்வாங்க. அதுவுமே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் உருண்டை மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் பார்க்க வந்து வேறு வேறு ஷேப் இருக்கிற மாதிரி தோணும். அதுக்காக தான் இப்போ நான் இது வந்து அந்த 1 ஷேப்பில் வந்து நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன பிள்ளையில் அம்மா உருட்ட சொல்கிறப்ப நாங்கள் ஏதாச்சும் ஒரு லெட்டர்ஸோ இது மாதிரி பொம்மை இல்லாட்டி ஃப்ளார் இது மாதிரி நாங்கள் ஷேப்பு செஞ்சு வச்சுருவோம். அது யாருக்கு வருது இல்லை நமக்கு அது கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்குவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த பொம்மையெல்லாம் செய்கிறப்ப கை கால் அது வயிறு அந்த மண்டை இது மாதிரிலாம் வச்சு செய்கிறப்ப அது உள்ளுக்குள்ளே போகிறப்போ இதாகிடும். பட் இந்த லெட்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ எல்லா மாவையும் செஞ்சாச்சு. இது செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் மட்டுமே இருந்து செஞ்சதுனால. குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து அழகாக உருட்ட சொல்லுங்கள். ஓகேங்க, இது வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நல்லா வந்து ஃபேன் கடியில் வச்சுருங்க. நல்லா காஞ்சிடணும் இது. இப்போ நம்ம பாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1 பங்கு மாவு எடுத்திங்கன்னா 1 பங்கு சர்க்கரை, 4 பங்கு தண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பங்கு மாவு எடுத்திருந்தேன், அதனால் 2 பங்கு சர்க்கரை போடுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தேன், பின்னாடி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து கணக்குக்கு 1 1 4 இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் வந்து கொஞ்சம் தூசு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாற்றிடலாம் வேறொரு பாத்திரத்துக்கு. இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா அது ஃபில்ட்ரு ஆயிரும். அதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு சாதாரண வடிகட்டியே இனஃப்ங்க. ஓகே, இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த பாவை நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிக்கிறப்ப வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் போடலாம். கொழுக்கட்டை வந்து எப்படி காஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை நம்ம மூவ் பண்ணுறப்ப இந்த தட்டில் மூவ் பண்ணுறப்ப அது வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடணும். அப்படின்னா தான் அது வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை காயாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி எல்லாமே கரைஞ்சிரும். ஸோ அதை நல்லா காய வச்சு போடுங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 2 தட்டில் இருக்க எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இது நல்லா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப போட்டு ஹார்ஷாக நம்ம வந்து கிண்டாமல் லைட்டாக வந்து நம்ம கிண்டலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது
வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. மெயினில் வச்சே வேக வைக்கலாம். இதை வந்து அடிக்கடி வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி அதில் போடுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இந்த கேப்பில் வேறு ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாவு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். எல்லா மாவையும் போடாமல், அல்லது நம்மக்கிட்ட நிறைய மாவு இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடணும். இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போக்கி வந்து பாவும் இந்த கொலக்கட்டையும் தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு மாதிரி திக்னஸ் கொடுக்கறதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி ஊற்றி முன்னாடியே வந்து நம்ம கலக்கி வச்சுக்கணும். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிறேங்க. நம்ம வந்து இதை அந்த மாவை அப்படியே எடுத்து நம்ம கொலக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்க அந்த பாத்திரத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்படியே திப்பி திப்பியாக நின்றும், கட்டி கட்டியாக. அதனால் நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை நம்ம எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90% வந்து கொலக்கட்டை வெந்திருக்கணும். நம்ம அப்போ ஆட் பண்ணணும். இப்போ நான் இதில் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் எடுத்து ஏதாச்சும் ஒரு கொலக்கட்டை எடுத்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வந்து வெந்திருக்கா இல்லையான்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வேக விடுங்க. இப்போ நான் வந்து இந்த இதில் அந்த மாவை ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் சாதாரணமாக பால் இருக்கும்ல, அந்த பாலை வந்து காய வச்சு ஆற வச்சு வச்சுருங்க. அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஊற்றியிருக்கேன். 200 ml ஊற்றியிருக்கேன். அவ்வளோதாங்க, கிண்டி விட்டுருங்க. பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பட்சத்தில் பால் வந்து ஊற்றணுங்கிறது கூட இல்லை. டேஸ்ட் வந்து நமக்கு மாறாது. இது கொஞ்சம் லைட்டாக வேறு டேஸ்ட் கிடைக்கும். பட் ரெண்டுமே வந்து பால் ஊற்றினாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும், பால் ஊற்றலைனாலும் அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். பட் ரெண்டுமே செம்மையாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஓகேங்க, இந்த பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா ரெசிபி வரும். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.